வரகாத்துஹு இன்னல் ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே 2026ஆம் ஆண்டுக்கான இந்த விசேட இரவு நேர தொழுகைக்கு பிறகு நாம் தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய பயான் நிகழ்ச்சியிலே முதல் வாரமாக ஒரு 7 நாள் தொடராக அர் ரஹ்மானின் அடியார்கள், பேரருளாளரின் அடியார்கள் எத்தகைய குணம் படைத்தவர்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக இந்த தலைப்பை நாம் தெரிவு செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தலைப்பிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது அடியார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பல இடங்களில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் குறிப்பாக சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் 63வது வசனம் முதல் 77வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் ஒரு பட்டியல் போடுறான் பாருங்க. இந்த பட்டியலை இந்த பண்புகள் உடையவர்களாக அல்லாஹ் வேறு எந்த இடத்திலையும் குறிப்பிடாத அளவுக்கு மிக முக்கியமான அம்சங்களை அல்லாஹ் தெரிவு செய்து பட்டியல் போடுறான். எனவே இந்த விஷயங்கள்ல நாம நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய அடியார்களாக, குறிப்பாக அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்தை பயன்படுத்துறான். அர் ரஹ்மான், பேரருளாளன், அளவற்ற அருளாளன், அளவே இல்லாத கருணையாளன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த கருணையாளனின் அடியார்கள் என்று எங்கள் விஷயத்திலே அல்லாஹ் உரிமை கோருகிறான். உரிமையோடு அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அல்லாஹ் நம்மை உரிமையோடு பேசுகின்ற அந்த பண்புகள் எத்தகையவைகள் என்பதை நாம் விளங்கி நம்முடைய வாழ்க்கையில அவற்றை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில், குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில், குர்ஆன் அருளிய அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அளவற்ற அருளாளன், அவன்தான் குர்ஆனை கற்றுத்தந்தார். அந்த குர்ஆனை கற்றுத்தந்த ரஹ்மான் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறான். அந்த விஷயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு சேர்ப்பதற்காக, வாழ்க்கையிலே அமுல்படுத்துவதற்காக இதை நாங்கள் விரிவாக பார்க்கிறோம். பொதுவாக இந்த ரஹ்மான் என்ற பண்பு இருக்குதே, இதை நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம், முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். திருக்குர்ஆன் ஓதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அதிகமாக இந்த ரஹ்மான் என்ற வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறோம். இதை மக்கத்து காஃபிர்களும் அறிந்து வைத்திருந்தார்கள். ரஹ்மான் என்றால் யார் என்று அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் குட்டி குட்டி சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுளாக அல்லாஹ்வை வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்லும் பொழுது, வஇன் ஸஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடம் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, லா யகூலுன அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து தண்ணீர் இறக்குபவன் யார் என்று கேட்டால் லா யகூலுன அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். காரியங்களை நிர்வகிப்பவன் யார் என்று கேட்டால் வமை யுதப்பிருல் அம்ர் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்று பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வை புரிந்து வைத்திருந்தார்கள். ஆனா இந்த ரஹ்மான் என்ற பண்பு இருக்குதே, கடவுளுக்குரிய பிரத்யேகமான ஒரு தனிச்சிறப்பான பண்பு. இந்த கடவுள் எல்லாம் எப்படி காட்டுவாங்கன்னா கடும் கோபக்காரனா தான் காட்டுவாங்க. கடவுளுடைய சிலைகளை நீங்கள் கூன்று கவனியுங்கள். கற்பனை சிலைகளாக கடவுளுக்கு இணையாக கருதக்கூடிய, கற்பனை செய்யக்கூடிய சிலைகளை நீங்கள் பார்த்தால் கடும் அவங்களோட வீரத்தையும் கம்பீரத்தையும் அந்த தோற்றம் எப்படி காட்டுவாங்க என்று சொன்னா ஒரு கடும் போக்கில் காட்டுவாங்க. 10 கை வச்சிருப்பாங்க. ஏன்? அவன் பலத்தை காட்டுறதுக்காக. 10 தலையை வச்சிருப்பாங்க. எதுக்கு? அந்த அவருடைய ஆற்றல், அவருடைய அறிவு, இப்படிதான் அவர் எதையும் சாதிக்கக்கூடியவர் என்ற மாதிரி காட்டுவதற்காக வைத்திருப்பார்கள். முகத்தோடு ஒரு விதமான கடுமையான முகத்தோட வச்சிருப்பாங்க. இப்படி கடவுளுடைய பேரை சொல்லி மக்களை பயங்காட்டி தான் என்ன செய்வார்கள்? கடவுளை அஞ்சக்கூடிய நிலைக்கு கொண்டு வருவார்கள். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு புரட்சிகரமான கடவுள் கொள்கையை சொன்னது. கடவுள் என்ற பேர்ல கடவுளுக்கு பயந்து நடக்கணும். ஆனா அந்த கடவுள் கடும் கோபக்காரனா, கடுமையான போக்குடையவனா, கடுகடுப்பாக இருக்கக்கூடிய கடவுளா? கிடையாது. அவன் அர் ரஹ்மான், அளவே இல்லாத கருணையாளன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தில் அரச படைத்த நேரத்தில் அந்த அரசின் மேல் பகுதியிலே இறைவன் எழுதிய வார்த்தை என்ன? இன்ன ரஹ்மதி கலபத் கலபி, என்னுடைய கருணை எனது கோபத்தை மிகைத்து விட்டது.
நான் கோபக்காரன் அல்ல, கோபப்படுவேன், ஆனா என்னுடைய கருணை அதை மிகைக்கும், நான் கருணையாளனான இறைவன் என்று இஸ்லாம் தன்னை அறிமுகப்படுத்தியது. அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தினான். இப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்தின நேரத்தில் மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள்? ஓஹோ, இப்படி ஒரு கடவுளை சொன்னா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? அதுக்கு கவர்ந்து ஈர்ந்து பாசத்தை, அன்பை, கருணையை பொழியக்கூடிய ஒரு இறைவன் என்று எல்லாரும் அந்த இறைவன் பின்னாடி சென்று விடுவார்கள் என்பதற்காக வேண்டி இதை திட்டமிட்டு மறுத்தார்கள். அர் ரஹ்மான் என்ற பண்பில் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மக்களுக்கு எடுத்து காட்டினால் அவர்களுடைய குட்டி குட்டி தெய்வங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு விடுவார்கள், நிராகரிக்கப்பட்டு விடுவார்கள். இந்த நிலையில இந்த ரஹ்மான் என்பதை அவர்கள் மறுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ இதா கீல லஹும் உஸ்ஜுது லிர்ரஹ்மான், அளவற்ற அருளாளனுக்கு ரஹ்மானுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், காலு வமர் ரஹ்மான், அவங்க கேட்பாங்க ரஹ்மான் என்றால் என்ன? மமர் ரஹ்மான் என்று கேட்கிறது சரியான ஒரு வாசகமா? ரஹ்மான் என்றால் ஒரு உயிருள்ள ஒருவரை கூடிய சிப்பத்தை சொல்லுது. அளவற்ற அருளாளன், கருணையாளன் என்று ஒரு மனிதனை பற்றி பேசுகிறது. எப்படி அவங்க கேட்டிருக்கணும்? வமன் ரஹ்மான் என்று கேட்டிருக்கணும். ஆனா அவங்க எப்படி கேட்டாங்க? வமர் ரஹ்மான். வமன் என்று மண் யார் என்று கேட்பதற்கு பதிலாக வமா என்று எது என்று கேட்டாங்க. இழிவுபடுத்துறதுக்காக, கண்ணிய குறைவாக சொல்வதற்காக. அந்த இடத்துல எப்படி சொல்றாங்க? அனஸ்ஜுது லிமா தஅமுருனா வஸாதஹும் நுஃபூரா, நீங்க சொல்ற இந்த கடவுள்களுக்காக, இந்த ரஹ்மானுக்காக நாங்க சுஜூத் செய்ய வேண்டுமா என்று சொன்னார்கள். இது அவர்களுக்கு வெறுப்பை அதிகமாக்கியது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, சூரத்துல் ஃபுர்கான்ல வர வசனம் தான் 60வது வசனம். அடுத்ததாக வமர் ரஹ்மான் என்று கேட்கிறீர்களா? ரஹ்மான் என்றால் எது என்று கேட்கிறீர்களா? அகரிணையாக கேட்கிறீர்களா? உயிரற்ற ஒருவனாக கேட்கிறீர்களா? அந்த இறைவனுடைய சிஃபத்துகளை பாருங்கள் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜன், அந்த இறைவன் எப்படிப்பட்ட பாக்கியமானவன் தெரியுமா? வானத்திலே நட்சத்திரங்களை ஏற்படுத்தினான். வஜஅல ஃபீஹா சிராஜன், அதை அல்லாஹ் தஆலா ஒளியாக ஆக்கினான். வகமரன் முனீரா, அந்த சந்திரனை மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நட்சத்திரங்களை விளக்காக ஆக்கி சந்திரனை ஒளியாக ஆக்கினான். அடுத்த வசனத்தில் வஹுவல்லதி ஜஅலல் லைல வன் நஹார ஹில்ஃபதன் லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுகூரா, யார் படிப்பினை பெற விரும்புகிறார்களோ அல்லது யார் நன்றி செலுத்த விரும்புகிறார்களோ அவர்களுக்காக இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்கின்றான். அந்த இறைவன் பாக்கியமான இறைவன். உங்களுக்கு 24 மணித்தியாலமும் பகலை வைத்தால் நீங்கள் சிரமப்படுவீர்கள், 24 மணித்தியாலம் இரவை வைத்தாலும் நீங்கள் சிரமப்படுவீர்கள். நீங்கள் உழைக்கவும் வேண்டும், உறங்கவும் வேண்டும் என்பதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக ரெண்டையும் கலந்து விட்டா 1 மணித்தியாலம் இருட்டு, 1 மணித்தியாலம் வெளிச்சம் எண்டு வந்தா இயங்க முடியுமா? ஒழுங்கா தூங்க முடியுமா? ஒழுங்கா வேலை செய்ய முடியுமா? அப்படி ஆக்காமல் இரவையும் பகலையும் ஒன்றன் பின் ஒன்றாக, இரவு இருந்தால் பகல் இருக்காது, பகல் இருந்தால் இரவு இருக்காது என்ற நிலையில் அல்லாஹ் இந்த உலகத்தை ஏற்படுத்தினானே, உங்களை நிம்மதியாக வாழ வைத்தானே, நிம்மதியாக உறங்க வைத்தானே, அந்த இறைவன் தான் அளவற்ற அருளாளன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ்வை பத்தி சொன்னா, ரஹ்மானை பத்தி சொன்னா நீங்கள் பெருமை அடிக்கிறீர்களா? நீங்கள் கர்வம் கொள்கிறீர்களா? ஆணவப்படுகிறீர்களா? இறைவனை மறுக்கிறீர்களா? என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இங்கதான் சொல்ல ஆரம்பிக்கிறார். யாரை பத்தி? வ இபாதுர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனின் அடியார்கள் இருக்கிறார்களே, யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, அவர்கள் பூமியிலே பணிவாக நடந்து கொள்வார்கள். உங்களை போல் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அல்ல, எனது அடியார்கள் என்றெல்லாம் சொல்லாம வ இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானின் அடியார்கள் இருக்கிறார்கள். நீங்கள் மக்கத்து காப்பீர்களே, நீங்க என்னுடைய பண்பை தெரிந்தும் மறுக்கிறீர்கள். ஆனா என்னுடைய அடியார்கள், ரஹ்மான் ஆகிய என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்கள், உங்களை மாதிரி பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அல்ல. வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, அவர்களுடன் மடையர்கள் பேச வந்தால் சலாம் என்று கூறி விடுவார்கள் என்று முதலாவதாக அல்லாஹ் தனது உரிமையான, சொந்தமாக தன்னுடைய பொறுப்பில் தனது அடியார்களை எடுத்துக்கொண்டு பொசசிவ்னஸா பேசுறது என்றது. பொசசிவ்னஸா பேசுவோம் என்றுவோம், உரிமை எடுத்து பேசுறது, எனக்குரியவர்கள் என்று பேசுறது, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி விளங்கப்படுத்தி பேசுறது. அந்த காபிர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா?
ஓ ரஹ்மான் என்று என்னமோ சொல்றீங்க, முசைலமாவை சொல்றீங்களோ, யமன் நாட்டில் இருக்கிற முசைலமாவை சொல்றீங்களோ, அல்லது வேற யாரோ ஒரு மனுஷனை பத்தி பேசுறீங்களோ, அல்லது ஏதோ ஒரு பொருளை பத்தி பேசுறீங்களோ என்று நையாண்டி செய்தார்கள். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், ரஹ்மானின் அடியார்கள் யார் என்று பார்த்துக்கோங்க, அவர்களை பார்த்து அந்த ரஹ்மான் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சில பண்புகள் அல்லாஹ் பட்டியல் போடுறான். இந்த பண்புகளுக்குரியவர்களாக இப்ப நாங்க இருக்கணும். இந்த அல்லாஹ் வந்து பொசசிவ்னஸா கேட்கிறான், எனது ரஹ்மானின் அடியார்களாக இவங்க இருப்பாங்க, இன்னென்ன குவாலிட்டியில இருப்பாங்க. அந்த குவாலிட்டிஸ் பண்புகள் நம்மிடம் இல்லை என்று சொன்னா அல்லாஹ் பொசசிவாக உரிமையாக பேசினதை நாங்க கேள்விக்குறியாக்குற மாதிரி ஆகினோம். அல்லாஹ் முதலாவது என்ன சொல்றான், வ இபாதுர் ரஹ்மானி யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, அளவற்ற அருளாளரின் அடியார்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள். நடக்கிறோமா? நம்மிடம் பணிவு இருக்கிறதா? பணிவு என்றால் என்ன? இதை நாங்க யோசிக்கணுமா இல்லையா? நமக்கிட்ட இந்த பணிவு என்ற பண்பு இருக்குதா? அறிவில் நாங்கள் உயர்ந்தால், அந்தஸ்தில் நாங்கள் உயர்ந்தால், அதிகாரத்தில் நாங்கள் உயர்ந்தால், எங்களுக்கு பலம் கிடைத்தால் எங்களை பிடிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. அப்படியே வானத்துல மிதங்கி கொண்டு சென்று விடுவோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நம்மிடம் தாழ்மையான தன்மை இருக்க வேண்டும். அடுத்தவர்களை முன்னாடி ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் எவ்வளவு ஒரு பணிவா இந்த மனுஷன் நடக்கிறாரு என்ற மாதிரி நினைக்கக்கூடிய விதத்தில் நம்மிடம் சில பண்புகள் வர வேண்டும். மேக்சிமம் வருவதில்லை. பேசக்கூடிய என்னிடமாக இருந்தாலும், கேட்கக்கூடிய உங்களிடமா இருந்தாலும், ஒரு ஏதாவது பிரச்சனை என்று வரும்போது உடனே கோபப்படுவோமா இல்லையா? உடனே சர்ச்சை செய்வோமா இல்லையா? நமது வாத திறமைகளால் ஒன்றை ஜெயிப்பதற்கு முயற்சி செய்வோமா இல்லையா? அல்லது எதிர்த்தரப்பை வாயடைக்க செய்வதற்காக நாங்கள் சிந்திப்போமா இல்லையா? அப்படி இல்லாமல் சத்தியத்தையும் உண்மையை மாத்திரம் அடிப்படையாக வைத்து நாம் நம்முடைய பலவீனமாக இருந்தாலும் அதை ஒப்புக்கொண்டு நாம் பணிவாக நடக்கக்கூடிய தன்மை என்னிடமும் உங்களிடமும் வர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஏனென்றா மூமின்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? 26வது அத்தியாயத்தில் 215வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஃபில் ஜனாஹக லிமனித்தபஅக மினல் முஃமினீன். நபியே, மூமின்கள்ல உங்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, நம்பிக்கையாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு முன்னாடி உங்களுடைய சிறகுகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். சிறகை தாழ்த்துவது, வானத்தில் பறந்து நிற்கும் பறவையின் சிறகு உயர்ந்த நிலையில் இருக்கும், பெருமை கொண்டதாக இருக்கும், அனைவரும் தனக்கு கீழே என்ற மமதையும் எண்ணமும் அதற்கு இருக்கும். ஆனா கீழே இருந்து சிறகுகளை விரித்தாலும் அந்த சிறகுகளை தாழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பறவையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அந்த பறவை எத்தகைய நிலையில் இருக்கும் என்றால், அது சிறகை விரித்திருந்தாலும் உயர்ந்து பறக்காது, அது தாழ்ந்த நிலையில் சிறகுகளை வைத்திருக்கும். காரணம், அந்த சிறகுகளுக்குள்ளே அதனுடைய குஞ்சுக்கள் இருக்கும், குட்டிகள் இருக்கும். அவற்றுக்கு அன்பு கொடுப்பதற்காக, அரவணைப்பு கொடுப்பதற்காக, பாதுகாப்பு கொடுப்பதற்காக விரித்த சிறகையும் தாழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு பறவையின் உவமையை மெட்டாஃபர் என்ற மீனிங்ல உவமையான நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். மூமீன்களிடம் இந்த பணிவை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்துறோமா? நம்முடைய வேலைக்கு வார ஒருத்தன்கிட்ட இந்த பணிவை நம்ம காட்டுறோமா? நம்முடைய பணியாளர்களிடம் இந்த பணிவை காட்டுறோமா? வீட்டு வேலைக்காக வரக்கூடிய வேலைக்காரிகளிடம் இந்த பணிவை நாம் காட்டுகிறோமா? நம்முடைய அண்டை வீட்டாரிடம் இந்த பணிவை நாம் காட்டுகிறோமா? நம்முடன் தொழில் செய்யக்கூடியவர்களிடம் நாம் இந்த பணிவை காட்டுகிறோமா? சக நண்பர்களிடம் இந்த பணிவை நாம் காட்டுகிறோமா? வீட்டில் குடும்ப அங்கத்தவர்கள் மத்தியிலே இந்த பணிவை நாம் வெளிப்படுத்துகிறோமா? அதிகாரமும் ஆணவமும் பலவிதமான தரப்பிலிருந்து பலவிதமான நிலைகளில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிவு என்ற இந்த பண்பு ஒவ்வொரு மூமினிடமும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உரை நிகழ்த்துகிறார்கள். காம ஃபீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த யௌமின் ஹதீபன். குத்துபா செய்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையில் இருக்கிறார்கள். அப்போது மிக முக்கியமான ஒரு அறிவுரையை சொல்கிறார்கள். வ இன்னல்லாஹ அவ்ஹா இலைய, அல்லாஹ் எனக்கு வஹி மூலம் அறிவித்திருக்கிறான். என்ன வஹி மூலம் அறிவித்திருப்பான்? அல்லாஹ்வை வணங்குமாறு, ஷிர்க் செய்யாம இருக்கும், இப்படித்தானே முக்கியமான விஷயத்துக்கு அவ்ஹா என்ற வார்த்தையை சொல்லி ரசூலா சொல்லுவாங்க. ஆனா இங்க ரசூலா சொல்றாங்க, அன்தவாலு ஹத்தா லா யஃப்கர அஹதுன் அலா அஹதின். நீங்கள் அனைவரும் பணிவோடு நடக்க வேண்டும், ஒருவர் ஒருவரை
பெருமை அடிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் நடக்கக்கூடாது என்று அல்லாஹ் எனக்கு வஹி மூலம் அறிவித்திருக்கிறான். பணிவாக நாம் இருக்க வேண்டும், நமது பணிவை வெளிப்படுத்த வேண்டும். மூமின்களோடு நாங்கள் நடந்து கொள்ளும் போது பெருமை அடிக்காத நிலையில் பணிவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த பெருமை என்பது எனக்கும் உங்களுக்கும் சொந்தமான ஒன்றல்ல. பெருமை கொள்வதற்கு நாங்கள் தகுதியானவர்களும் அல்ல. பெருமை கொள்ளும் அளவுக்கு நமக்கு அறிவும் ஞானமும் ஆற்றலும் திறமையும் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பெருமை அடிப்பதற்கு நாங்கள் சுத்தமானவர்களே அல்ல, அருகதையுள்ளவர்களே அல்ல. நாங்கள் மலசலத்தை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லாவின் அடியார்கள். வெளிப்படுத்தும் போது தானே அது வெளியே போகுது, மற்ற டைம்ல உடம்புக்குள்ள தானே இருக்குது. லோட் ஆகும்போது தான் வெளியே வரும். லோடான 100க்கு 100 தான் லோடு வச்சுக்கோங்க. 75% லோடு இல்லாத நிலை, 75% வயிற்றுக்குள்ள தான் இந்த மலம் ஜலம் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் எப்படி உயர்ந்தவராக நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம்? நீங்கள் தான் உயர்ந்த மனிதர் என்று எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம்? புரிந்து கொள்ள முடியாது, நினைக்க முடியாது. அதற்கு அருகதை நமக்கு கிடையாது. காரணம், அல்லாஹ் சொல்கிறான் 45வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில், வலஹுல் கிப்ரியாஹு ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்தில் உள்ள வானங்களில் உள்ள பெருமை, பூமியில் உள்ள பெருமை அவனுக்கு மாத்திரமே உரியது. ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் பெருமை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வுக்கு தான் பெருமை சொந்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் இஸ்ஸு இஸாரஹு, அல்லாஹ்வுடைய கீழாடை என்னது? கண்ணியம். வல் கிப்ரியாஉ ரிதாஉஹு, அல்லாஹ்வுடைய மேலாடையாக எது இருக்கும்? பெருமை இருக்கும். ஃபமன் யுனாஸிஉனி அஸப்துஹு, அல்லாஹ் சொல்கிறான், யாராவது இந்த விஷயத்தில் என்னுடன் போட்டி போட வந்தால் தொலைச்சு புடுவேன் என்றான் அல்லாஹ், தண்டிப்பேன் என்றான் அல்லாஹ். லா யதுகுலுல் ஜன்னத மன் கால ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின் மினல் கிப்ர். கிப்ர்ல கடுகளவு யாருக்காவது இருந்தாலும் அவர் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி நாங்க பெருமைப்படலாம்? பணிவுக்கு எதிரானது பெருமை, பணிவுக்கு எதிரானது கர்வம். இந்த கர்வம் நம்மிடம் இருக்கவே கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உயர்ந்தவர்கள் கொஞ்சம் யோசிங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்த அந்தஸ்துகளை பட்டியல் போடுங்க. ரஹ்மத்துன் லில் ஆலமீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தாருக்கு அருட்கொடை, கருணையாளர், மைத்ரி, வக்த்ருவரையா, merciful prophet நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவருக்கு நபி அல்ல, காஃபத்தல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நபி. எவ்வளவு பெரிய ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. வஅன சய்யிதுல் அன்பியா, நபிமார்களின் தலைவர் நான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலக கல்வியிலே பட்டம் படிப்பு எழுத்தறிவு இல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வஹி என்ற ஞானத்தை பெற்று மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்த நபிமார்களுடைய தலைவர். சாதாரண நிலைமை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ஹாத்தமுன் நபியீன், நான் தான் நபிமார்களின் முத்திரை, நபிமார்களுடைய சீல், கடைசி நபி. எத்தனையோ பண்பு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தோழர், ஹலீலுல்லாஹ், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹலீல், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ஹலீல். பண்பு, கான ஹுலுகுல் குர்ஆன், நபிகள் நாயகத்தின் ஒழுக்கம் குர்ஆனாக இருந்தது. எல்லாத்திலையும் ஒன்றிலையும் மிஸ்ஸிங் இல்லை. எல்லா விதத்திலும் ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் ஆன்மீக தலைமையாக இருந்தாலும் அக்கு வேறு ஆணி வேறாக முன்மாதிரி திறந்த புத்தகம். உள்ளுக்குள்ள அந்தரங்க வாழ்வு ஒன்று கிடையாது. அதுவும் பிறருக்கு முன்மாதிரி, ரோல் மாடல். மனைவியுடன் எப்படி இல்லறத்தில் இருப்பார்கள் என்பது கூட மூமீன்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தரப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பணிவா நடந்தாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கானத்தில் அமது மின் இமாஇ அஹ்லில் மதீனா, மதீனா வாசிகளில் அடிமை பெண்கள்ல யாராவது லதாஹுத பியதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதன்தலிகு பிஹி ஐசு ஸாஅத், ரசூலுல்லாஹ்வுடைய கைகளை பிடித்து ரசூலுல்லாஹ்விடம் சில கேள்விகள் கேட்பதற்கோ சில தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கோ
அரசாங்கத்தின் மூலமாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கோ நினைத்தால், அடிமை பெண்கள் தானே, அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடன் நேரடியாக வரலாம். கைப்பிடிக்கிறத சொல்றாங்க, அவ்வளவு ஃப்ரீடமா. ஒரு அடிமை பெண் கூட அல்லாஹ்வின் தூதரின் கைகளை பிடித்து, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் பண்ணித்தாங்க, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, பூர்த்தி செய்து தாருங்கள், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய குடும்ப பிரச்சனை இருக்கிறது, அதற்கு தீர்வு தாருங்கள், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு மார்க்க ரீதியான கேள்வி இருக்கிறது, விளக்கம் தாருங்கள் என்று மதீனத்து ஒரு அடிமை பெண்ணுக்கு கூட அல்லாஹ்வின் தூதரை அணுக முடியும். அந்த அளவுக்கு பணிவின் உச்சம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். ஒரு படிக்காத ஒருத்தன் நம்மளோட பேச வந்தா பிரஸ்டீஜ் பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய சபைகளில் அது எப்படி குசு 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 என்று இங்கிலீஷ்ல பேசினா மட்டும்தான் நாம் மதிப்பு கொடுப்போம். டிகிரிகளை பட்டங்களை நம்ம பேருக்கு பின்னால் அடுக்கினால் தான் மதிப்பு கொடுப்போம். தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கோட நாம் பணிவை காட்டுவோமா? ஒரு மரக்கறி வியாபாரியுடன் ஒரு பணிவை காட்டுவோமா? சாக்கடைகளில் அந்த சாக்கடையை அள்ளக்கூடியவனோடு நாம் பணிவை காட்டுவோமா? அவன் ஒரு கப்புல வாயை வச்சு டீ குடிச்சா அந்த கப்பை 10,000 தடவை கழுவிதான் நாங்க பயன்படுத்தணும் என்று சொல்லி எங்களோட உள்ளம் சொல்கிறதே. ஒரு அடிமை பெண்ணுக்கும் ரசூலுல்லாவை அணுக முடிந்ததே. அடிமை பெண்கள் மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு பொம்பளை, மென்டலான ஒருத்தர், ஒரு பெண்மணி ரசூலுல்லாவிடம், அன்ன இம்ராத்தன் கான ஃபீ அக்லிஹா ஷைஉன், தலையில் பித்து பிடித்த ஒரு பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஃபகாலத், அவள் சொல்கிறாள், யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னலி இலைக ஹாஜதன், அல்லாஹ்வின் தூதரே உங்களிடம் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. அப்படியா? பைத்தியம் வருது, கடிச்சிருமான்னு பயந்தாங்களா? நம்மளோட பைத்தியம் பேசினா பேசிக்கொண்டிப்போமா? ஐ ஹவ் ஆர் யூ, ஃபைன் தேங்க் யூ, ஐ அம் ஃப்ரம் இந்தியா, யூ ஆர் ஃப்ரம், ஐ அம் முரு ஃப்ரம் நைஜீரியா என்று பேசுவோமா? பேச மாட்டோம். பைத்தியம் இருக்கு, திடீரென்று கொதறிச்சேண்டா, நம்மளை கடிச்சிருச்சேண்டா, பயந்து ஓடுவோமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் அப்படியா இருந்தார்கள்? பைத்தியம் என்று தெரியுது, ரசூலுல்லாவோட என்ன பைத்தியம் தான், என்ன சொல்லி பேசுறான்னு பாருங்களே. யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் என்ற அந்த கண்ணியத்தை கொடுத்து பேசும்போது அவள் பைத்தியக்காரியாக இருந்தால், முழு பைத்தியம் கிடையாது, கொதற அளவுக்கு ஒரு முழு பைத்தியம் கிடையாது, என்னமோ பேச நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெண்மணியுடன் தெருவில் இருந்து நாங்க பேசினா என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு பைத்தியக்காரியுடன் பேச்சு, கதையை கட்டி விடுவாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? யா உம்ம ஃபுலானின் உம்துரி ஐய சிககி சிதி ஹத்தா அக்லிய லகி ஹாஜதகி, இன்னாருடைய தாயாரே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடிமக்கள் யார் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். பைத்தியம்தான், ஆனா இன்னாருடைய தாயாரே, அவன் பெத்த மகன் யார் என்று ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். ஐடென்டிஃபிகேஷன், ரெக்கக்னிஷன், அறிமுகம் இருந்தது. இன்னாரின் தாயாரே, உங்களுடைய தேவை என்பதை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறேன், உங்களுடைய கோரிக்கையை முன்வையுங்கள் என்று பேசுகிறார்கள். ஃபஹலா மஅஹா ஃபீ பஅலி துருகி ஹத்தா ஃபரகத் மின் ஹாஜதிஹா, மக்கள் நடமாடக்கூடிய தெருக்களில் ஒரு தெருவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயுடன் தனிமையிலே நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த தாயின் தேவையை பூர்த்தி செய்தார்கள் என்ற செய்தியை நாங்க சஹீஹ் முஸ்லிம்ல 46,048வது செய்தியா பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி என்று பாருங்க. தரம் பார்த்து மக்களுடன் பழகுவதா? எடுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சு மக்களுடன் பழகுவதா? மூளையே இல்லையே, மூளை பேலன்ஸ் இழந்துட்டாங்களே. யாரா இருக்கட்டும்ங்க, நாங்கெல்லாம் கொம்பு முளைச்சவங்களா? நாங்கெல்லாம் வானத்தால விழுந்தவங்களா? மக்களை நாங்கள் மதிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கிறது, ஒரு கௌரவம் இருக்கிறது. அந்த கௌரவத்தை நாங்கள் உரிய முறையில் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். ரசூலுல்லாவினால் பயிற்றுவிக்கப்பட்ட நபித்தோழர்களும் இத்தகைய நிலையில் தான் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சுயமரியாதையை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. பணிவா இருக்கணும், சுயமரியாதையை கற்றுக் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு குன்னா இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திஸ்அத்தன் அவ் ஸமானியத்தன் அவ் சபஅத்தன், நாங்க ரசூலுல்லாவிடம் 9 8 7 பேரோ இருந்தோம். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அல்லா துபாயிஊன ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரிடம் நீங்கள் பையத் செய்ய மாட்டீர்களா? இந்த பையத்து அமீருக்கு செய்யற பையத் இல்ல, ரசூலுல்லாஹ்க்கு செய்யற பையத்து. அல்லாஹ்வின் தூதரிடம் நீங்கள் பையத் செய்ய மாட்டீங்களா என்று கேக்குறாங்க. வகுன்னா ஹதீஸ் அஹதின் பிபாயத்தின், நாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல புதுசா பையத் செஞ்சவங்க தான். ஃபகுல்னா கது பாயஅனாக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு நாங்க ஆல்ரெடி பையத் பண்ணிட்டோமே, எதுக்கு திரும்பி பையத் கேக்குறீங்க?
அலா துபாய்யூன ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரிடம் நீங்கள் உறுதிமொழி அளிக்க மாட்டீர்களா, பையத் செய்ய மாட்டீர்களா? அப்ப சஹாபாக்கள் நினைக்கிறாங்க என்னமோ மெட்ரோன்னு சொல்ல போறாங்க போல. ரசூலுல்லாஹ் கத் பாயஅனாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களிடம் நாங்கள் பையத் செய்கிறோம். திரும்ப ரசூலா கேக்குறாங்க, சும்ம கால அலா துபாய்யூன ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரிடம் நீங்கள் பைஅத் செய்ய மாட்டீர்களா? கால ஃபபஸத்னா ஐதீனா வகுல்னா கத் பாயஅனாக யா ரசூலல்லாஹ் ஃபஅலா நுபாயிஉக, அல்லாஹ்வின் தூதரே உங்களிடம் நாங்கள் இதோ பையத் செய்கிறோம், கையை நீட்டுங்கண்டு கை மேல கையை வச்சு இதோ பையத் செய்து விட்டோம், எதன் மீது நாங்கள் பையத் செய்ய வேண்டும், உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். கால அலா அன் தஅபுதல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எவரையும் இணை கற்பிக்க கூடாது. வஸ்ஸலவாத்தில் ஹம்சி, நீங்கள் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வதுதீஉ, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்றதை சொல்லிட்டு வஅஸர்ர கலிமத்தன் ஹஃபீஃபத்தன் வலா தஸ்அலுன் நாஸ ஷைஆ, ஒரு வார்த்தையை மட்டும் மக்களுக்கு விளங்காத மாதிரி சைலண்டா சொல்றாங்க. அலா யுபாயுனக ரசூலுல்லாஹ்ன்றத சத்தமா சொன்னவங்க ஒரு வார்த்தையை மட்டும் சைலண்டா சொல்றாங்க. வலகத் ரஅய்து பஅல உலாயிக நஃபரி யஸ்குது சௌத அஹதிஹிம், அப்ப என்னமோ இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல போற மாதிரி விளங்குது என்று சொல்லி ரசூலா சொல்றாங்க. வலா தஸ்அலுன் நாஸ ஷைஅன், சத்தம் இல்லாம ரகசியமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பிறரிடம் எதையுமே கேட்டு கை நீட்டி கேட்டு பெற்றுக் கொள்ளாதீர்கள் என்றும் எனக்கு பையத் செய்யுங்க. பிச்சை கேட்க கூடாது. கடன் தாங்க, கடன் வந்து நிர்பந்தம், கேட்கலாம், திருப்பி கொடுத்துடணும். பேராசைப்பட்டு அது வேணும் இது வேணும், இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும், எனக்கு அதை தாங்க இதை தாங்க, யாருக்கிட்டையும் கையை நீட்டாதீங்க. ரசூலா இதை எதை பத்தி சொல்றாங்க? பொருளாதாரத்தை பத்தி தானே சொல்றாங்க, கடன் வாங்குறத பத்தி தானே சொல்றாங்க, அடுத்த வந்த பொருளை கேட்டு பயன்படுத்துறத பத்தி தானே சொல்றாங்க. ஆனா சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கண்டா, ஃபலகத் ரஅய்து பஅல உலாயிக நஃபர், சஹாபாக்கள்ல சில நபர்கள், நஃபர்கள், இந்த நஃபர் என்ற வார்த்தை அரபுல இருந்து தான் வந்தது. உலாயிக நஃபர், சஹாபாக்கள்ல சில நபர்கள் யஸ்குது சௌத அஹதிஹிம், அவங்களோட சாட்டை குதிரை மீது பயணம் செய்யும் போது, ஒட்டகத்தின் மீது பயணம் செய்யும் போது அது கீழே விழுந்தாலும் ஃபமா யஸ்உலு அஹதன் யுனாபிலுஹு இய்யா, யாருக்கிட்டையும் அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களே கீழே இறங்கி தான் எடுப்பாங்க. எந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு பணிவ ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. இப்ப யோசிங்க, பொண்டாட்டியை வச்சு என்ன பாடுபடுத்துறோம். அதத்தா இதத்தா அதை வை இதை வை, அப்படி செய் இப்படி செய், அங்க போ இங்க வா, எவ்வளவு பேச்சுக்கள். எல்லாமே ஒரு இடத்துல உட்கார்ந்தா டிக்கிய தூக்க மாட்டாங்க சில பேர், பாரம் கொழுக்க வச்சுட்டு பாரத்துக்கு அதை கொண்டு வா இங்க கொண்டு வா, எனக்கு அது வேணும் இது வேணும், டைம் பண்ணித்தா அதை செஞ்சுத்தா. ஒரு ஆபீஸுக்கு போனாலும் எவனாவது ஒரு அடிமை ஒன்று சிக்கினான்னு வைங்க, அந்த அடிமையிட தலையில மிளகாவை அரைப்போமா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் ஒரு கோமாளி இருப்பான், அந்த கோமாளியை வச்சு நல்ல வச்சு கலாச்சி கலாச்சி அவனே கடைக்கு அனுப்பி எடுப்பாங்க, மண்டல குட்டுவாங்க. அல்லது ஒரு சின்னவன் மாட்டிக்கொள்வான், கடைக்கு போயிட்டு வரதுக்கண்டு நானமார்களோட அவன் பழகக்கூடாது, அவன் யோசிச்சு பழகணும். நம்மளை வச்சு அரைப்பாங்க, நம்மளோட வயசுக்குள்ள ஆக்களோட தான் நாங்கள் பழகணும்னு அவன் தெரிஞ்சுக்கொள்ளணும். இவன் போயிட்டு கென்சி பெரிய கென்சியை தேடணுன்னு அங்க வாடா மச்சான், அங்க போயிட்டு வாடா, இதை செஞ்சு வாடா, அந்த போல் எடுத்து வாடா, அங்கங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போல அடிப்பாங்க. இந்த நோம்பு மாசத்துல அடுத்தவண்ட வீட்டுக்குள்ளெல்லாம் ஃபுட்பால் எல்லாம் வந்து நிற்கும். பலிகடா வாக்குறது யாரு? அந்த கைப்புள்ளைய, கைப்புள்ள மாட்டிக்கொள்ளும். எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. யாரிடமும் எந்த தேவையும் நாடாத நிலையில் ஒரு சுயமரியாதை மிக்க, இது பணிவு தானே. குதிரை மேல இருக்கிறான், குதிரை மேல ஏறது லேசா, அவன பைக் மேல ஏற மாதிரியா? குதிரை மேல ஏறது 2 அடி 3 அடி ஒசரம் இருந்து ஏறணும். அதை குதிரைண்டா இந்த நாங்க கண்டிக்கிறது குதிரையா காண்றோம், போனிகளை தான் நாங்க காண்றோம். குதிரை உண்மையான குதிரை, அந்த டிராபிக் போலீஸ்ல குதிரை வச்சிருப்பாங்க, நீங்க பெட்டால பாப்பீங்க, ஃபோர்ட்ல காகில்ஸ் பில்டிங் கிட்ட நிப்பாங்க. அந்த குதிரையில அவனே அரசனை ஏத்திட்டா ஒட்டிருப்பாங்க கட்டகல்சனோட. அப்ப எவ்வளவு கஷ்டம். அப்ப அந்த நேரத்தில் இறங்கி அதை எடுத்து மீண்டும் மேறணுமே, அதை கூட கேட்காதீங்கன்றாங்க, கேட்க மாட்டோம் என்றாங்க. இந்த பணிவு நம்மிடம், நமக்கு யாராவது வேலை செய்யணும் என்று நினைக்கிறது நாங்க எங்களை உயர்த்தி கொள்ள பார்க்கிறோம், நாங்களே இறங்கி வேலை செய்யறது நம்மளை நாம் தாழ்த்தி கொள்ள பார்க்கிறோம் என்ற அந்த பண்பை இங்க காட்டுது. பூமியில கர்வத்தோட நடக்கக்கூடாது, கர்வம் இல்லாதவர்களாக பணிவான். இந்த கர்வத்தோட நடக்கிறது தன்மையும் சொல்லுது.
உண்மையிலே செலவும் கர்வத்தில் செலவு நடக்கும்போது பாருங்க எப்படி நடப்பான். பாடி பில்டிங் இந்த பெல்ட் கொஞ்சம் ஒரு நாள் ஜிம்முக்கு போனவன் கூட பாருங்க, ஒரு நாள் ஜிம்முக்கு போனவனுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இழுப்பட்டு இருக்கும். இவன் நினைச்சு பாடி வளர்ந்தன், அவன் கையை மடக்க இயலாம ஒரு நாள் அவன் ஜிம்முக்கு போன மசில்ஸ் இழுப்பட்டு நிற்கும். இவன் நினைச்சா பொடி ஒரு நாள் வளைஞ்சு கண்ணாடி முன்னுக்கு போயிட்டு இப்படி இப்படி பார்ப்பான். ஒண்ணும் இல்லடா, எலும்பு கூடுதா இருக்குது, ஒண்ணும் இல்லை. ஆனா கொஞ்சம் பொடி வந்தவங்க நடப்பாங்க பாருங்க, இப்படி வருவான். இந்த மாதிரி பிசிக்கலாகவே ஆக்சன் போட்டு நடக்கிறது கூட இஸ்லாம் தடுக்குது. பணிவா இருக்கணும். உங்களுக்கு இப்படி பொடி வந்தாலும் நீங்க இப்படி தான் இருக்கணும், இறங்கிதான் இருக்கணும். சில பேரை பார்க்கறதுக்கு 2-4 சைஸ்க்கு இருப்பான், பார்க்கும் போதே ஒரு பயங்கரமான தோற்றம் தெரியும், உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் அவனுக்கிட்ட, அது வேற விஷயம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா விளங்கிடும். ஆனா தோற்றத்துக்காக மூஞ்சி எப்படி வச்சு தெரியுமா, ஏற்கனவே கருப்பா பயங்கரமா தான் இருப்பான், இதுல வேற மூஞ்ச உருக்கி வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, பார்க்கறதுக்கு கன்றாவியா கூட இருக்கும், பயங்கரமாவும் இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? 17வது அத்தியாயத்தில் 37-38 சொல்லுது, வல தம்சிஃபில் அர்லி மரஹா, பூமியிலே கர்வத்துடன் நீ நடக்காது. காரணம், நீ கர்வமா நடக்கிறதுக்கு அருகதையற்றவன். இன்னக லன் தஹ்ரிகல் அர்ல வலன் தப்லுகல் ஜிபால தூலா, நீ இந்த பூமியை பிளந்து மலையின் உயரத்தை அடைய மாட்டாய். கர்வமா நடக்கிறான் தானே, 2-4 சைஸ். இவன்ட காலால நிலத்துக்கு இப்படி ஒரு அடி ஒன்று அடிக்க சொல்லுங்க, பூமி பழக்குமா? அட தூசு கூட அங்கிட்டாகுமா? தூசு தானே, மண்ணு படலம் தானே இருக்குது, தூசு தானே இருக்குது மேல. காலால ஒரு அடி அடிச்சோன்னு அப்படியே பூமி அந்த ஹல்க் அடிச்சும் போது 2-3 பழக்கிற மாதிரி காட்டுறான், ஹாலிவுட்ல காட்டுற மாதிரி பழக்குமா? உண்ட காலடியால பூமி பழக்காது. தூசு, பூமியில தூசு, மேல்மட்ட படலம், தூசு படலம். அந்த தூசு படலத்தை உன்னால் என்ன செய்ய முடியாது? பிளக்க செய்ய முடியாது. நீ என்னடா கர்வப்படுகிறாய்? இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அறிவியலையும் சேர்த்து சொல்கிறான், இந்த பூமியின் ஆழத்துக்குள்ளே ஒரு மலை அளவுக்கு நீ மனிதனாக நடந்து செல், தோண்டி செல், உன்னால் முடியுமா? முடியாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய விசாலமான ஆழம் நிறைந்த இடம், அதிகபட்ச ஆழம் நிறைந்த இடம் ரஷ்யால கோலா சூப்பர் டீப் போர் ஹோல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். 12.2 கிலோமீட்டர் ஆழம். 1970 92 வரை காட்டும் 22 வருஷமா தோண்டி டெக்னாலஜில தோண்டி கிட்டத்தட்ட 92 முடிக்கிறான். கீழே 180 டிகிரி செல்சியஸ் ஹீட். அந்த 12 கிலோமீட்டர்ல என்ன அர்த்தம்? இவனாகவே கீழே போனானா பாதுகாப்பான குளிர் ஆடைகளை அணிந்து கொண்டு, அதுக்கென்று ஸ்பெஷலா போட்டுருவான். ஏர் கண்டிஷன் உள்ள ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அல்லது கருவிகள் அனுப்பி, இயந்திரங்கள் அனுப்பி அதை தோன்றாங்க. 32 செல்சியஸ் டிகிரி வெயில தாங்க முடியல. 60 செல்சியஸ் டிகிரி என்ற ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக விடுமுறை கொடுக்க வேண்டும். மனிதநேய சட்டம், உலக மனிதநேய சட்டம். 180 டிகிரி எப்படி கீழே போகலாம்? போக முடியாது. அதே நேரத்தில் இவன் போன அளவு, உலகம் இப்படி ஒரு உருண்டை, இதுல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் கீழே போயிட்டுக்கிறான். இந்த விட்டம் இருக்குதே உலகத்துல, விட்டம், இந்த உருண்டையிட விட்டம் அது எவ்வளவு தெரியுமா? 6371 கிலோமீட்டர். அதுல 12 கிலோமீட்டர் என்பது 0.19%, அதாவது 0.2%, 0.5% இல்லை. மனுஷனுக்கு பெருமை அடிக்கலாமா? அடிக்க முடியாது. அது மாத்திரமே மரியானா பள்ளத்தாக்கு 11 கிலோமீட்டர் இயற்கையாக உருவாகின ஒரு பள்ளத்தாக்கு. உலகில் மிக ஆழமான கடலின் பகுதி சேலஞ்சர் டீப் என்ற பகுதி 10,984 மீட்டர், 10 கிலோமீட்டர். இது எல்லாமே நீர்மூழ்கி கப்பலால் தான் செல்ல முடியும், மனிதனுக்கு இயல்பான நிலையில் செல்ல முடியாது. இப்பெல்லாம் கேட்கிறான், சரி எவரெஸ்ட் மலை உயரமா இருக்குது, 8.8 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் என்று வைத்துக் கொண்டாலும் சாதிக்கிறானா இல்லையா? எவரெஸ்ட் மலைக்கு மேல ஏறானா இல்லையா? நீ மலைக்கு மேல ஏறலாம், மேல ஏறலாம். பூமியில நீ கர்வமா காலடி வச்சு சத்தம் போட்டு நடக்கிறியே, கீழே தோண்டி போக முடியுமா? உன்னால முடியாது. கீழே தான் தோண்ட சொல்றேன் என்றான்ல. மேல வந்து செவ்வாய் கிரகத்துக்கே ரோவர் அனுப்பிட்டான். ஆனா நீ கீழே உன்னுடைய தொழில்நுட்பத்தை வைத்து
12 கிலோமீட்டர் தாண்ட முடியலையே, இப்படி பலவீனமான நீ பெருமை அடிக்க அருகதையற்றவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் கர்வமாக இருக்கக்கூடாது, பணிவோடு தான் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க ஒரு சதகா கொடுக்கிறதா இருந்தால், மா நகஸத் சதகத்துன் மின் மாலி, ஒரு சதகாவை நீங்கள் கொடுத்தால் உங்களுடைய செல்வம் குறையாது. வமா ஜாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸன், ஒருவர் பிறரை மன்னித்தால் அது உங்களை நீங்கள் இழிவென்று நினைத்து விடாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை உயர்த்தி விடுவான். தர்மத்தை கொடுத்தால் அல்லாஹ் செல்வத்தை குறைக்க மாட்டான். நீங்கள் ஒருவரை மன்னித்தால் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை குறைக்க மாட்டான், கண்ணியத்தை உயர்த்துவான். வமா தவாலா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅல்லாஹ், நீங்கள் ஒருவர் விஷயத்திலே பணிவுடன் நடந்தால், இறங்கி போனால் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் உயர்த்தாமல் இருக்க மாட்டான் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 4689வது ஹதீஸ்ல வருது. பணிவா நடக்க சொல்றாங்க. உபதேசம் செய்யலாம், வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டம் வரும்போது நடக்கிறது தான் விஷயம். பிராக்டிகலி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எல்லாருமே ஃபெயிலியர் ஆகும். ஆனா இபாதுர் ரஹ்மானாக நாங்கள் இருப்பதாக இருந்தா பிராக்டிகலி நாங்கள் அதை அமுல்படுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் எப்படி எல்லாம் அமுல்படுத்துறாங்கன்னு பாருங்க. ஒரு முறை ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன், ரசூலுல்லாஹ்விடம் ஒரு மனிதர் வந்தார். ஃபகல்லமஹு, ரசூலுல்லாஹ்விடம் பேசினார். ஃபஜஅல துர்அது ஃபராயிசுஹு, ஆனா அவருடைய தோல் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருது, இப்படி நடுங்குது. ரசூலுல்லாஹ் முன்னுக்கு வந்து பேசும்போது கட 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 தோல் ஆடுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபகால லஹு, ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஆளு? ஆட்சியாளர், அதிகாரம் படைத்தவர். குஸ்ஸண்டா, எல்லென்றால் எண்ணெயாக உருகக்கூடிய ஒரு பின்பற்றும் சமூகம், கட்டளையிடும் அதிகாரம், எல்லா திறமையும் கையில, எல்லா பவரும் கையில. இந்த நிலையில ஒரு மனிதர் வந்து நடுகிறார். நடுங்கினதை பார்த்து நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? இந்த பாத்தால கோஷ்டிக்கிறாங்க தானே, ஐயாமார்கள் இருந்தாங்க தானே, அவங்களோட முன்னாடி யாரையாவது கொண்டு போயிட்டு நடுங்கி இருந்தா நடுங்குவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஆயுதம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, எதையும் பண்ணுவாங்க. கேட்க பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, வழக்கு இழுக்கணும் வேண்டாம், 4 பேர் போவான், இழுத்துட்டு வாடுறேன். அவனுக்கு சப்ளை எல்லாம் நடக்கும், அதனால பயம் என்றது இல்லை. சட்டத்திலையும் அவங்களுக்கு பிரச்சனை வராது. நடுங்கும் போது சிரிப்பாங்க. டேய் பெரிய வாயாடா நடுங்குறாய், சிரிப்பாங்க, அப்படித்தானே? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? ஹவ்வின் அலைக்க, சாதாரணமா இரு. எதுக்கு நடுங்குறாய்? சாதாரணமா இரு. ஃபஇன்னி லஸ்து பிமலிக்கின், இதான் வார்த்தை. நான் ஒரு மன்னர் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஜனாதிபதி சொல்கிறார், நான் ஒரு மன்னர் கிடையாது. அப்ப யாரு? நான் அல்லாஹ்வின் தூதர். அதுதான் பட்டம், அதுதான் பதவி. நான் ஒரு மன்னர் கிடையாது. இன்னமா அன இப்னு இம்ராத்தின் தஅகுலுல் கதீத, நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள்? உப்பு கண்டத்தை சாப்பிடக்கூடிய ஒரு மக்கத்து பெண்ணின் மகன் தான் நானும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வந்து உப்பு கண்டம் போட்ட சாப்பாடு தான் நிறைய கிடைக்கும். அதுவும் குறிப்பா ஹஜ்ஜி காலத்துல இறைச்ச உப்பு கண்டம் போட்டு வைப்பாங்க. இந்த சாப்பாடு தான் அவங்களுக்கு அதிகமா கிடைக்கும். இந்த சாப்பாடை வைத்தா பல காலத்துக்கு சேமிச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் உப்பு கண்டம் போடுறது, பாதுகாப்புக்காக. ஃப்ரிட்ஜ் இருக்கலையே அந்த காலத்துல. இந்த மாதிரி கிடைச்ச இறைச்ச உப்பு கண்டம் போட்டு நாட்கணக்கில் நீட்டி வச்சு அதை துண்டு துண்டா சாப்பிட்ட ஒரு மக்கத்து பெண் ஆமீனாவின் மகன் தான் நானும். எனக்கு முன்னாடி ஏன் நடுங்குகிறாய்? சாதாரணமாயிரி என்று எப்ப சொல்றாங்க? மதீனால ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சு சொல்றாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ஒரு பிளேயர் இருக்கிறான்னு வைங்க, சும்மா பிராக்டிக்கல் உதாரணம். நல்ல பிளேயர், நல்ல கோல் அடிக்கிறான், சூப்பர் மூமெண்ட், அப்படி கலர்ஃபுல்லா விளையாடுறான். அவன் தான் ஹீரோ. அவனுக்கென்ற ஒரு ரசிக மன்றம். அவன் கலச பார்க்கணுமே. அவன் ரோட்ல போனா யாரும் பேச முடியாது. அவன் போகும்போது சாதாரண இப்ப கொலரை இப்படித்தான் வச்சு கொண்டு போவான். பாத்தீங்களா? சில பேர் என்ன கொஞ்சம் காலால அங்கங்க போலைய போட்டு, அட காலால போலைய தள்ளினவன்டா நீ, உனக்கு இவ்வளவு கொம்பு முளைக்குதா? ஒருத்தன் பேச்சாளராக இருக்கிறான்னு வைங்க, நல்லா பேசுறான், அரசியல் பேசுறான்னு வைங்க, அவனோட பேச்சுக்கெண்டே ஒரு கூட்டம் இருக்குது, நிறைய பேர் ரசிக்கிறாங்க. இவனை விட்டா ஆள் இல்லைன்னு தான் அவன் இருப்பான். அதெல்லாம் விடுங்க.
ஹராமான ஒரு ஃபீல்டை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ. ஆனால் அதில் வந்து உங்களுக்கு ஒரு படிப்பினை பெறலாம். இலங்கையில சினிமா துறை இருக்குது, எடுக்க வேண்டிய ஒரு துறையா? சினிமா துறையில் உலகம் வந்து எங்கேயோ போகுது. இலங்கை சினிமா துறை வந்து ரொம்ப தரமான நிலையில இருக்குது. இங்கே உள்ள வேண்ட சினிமாவும் டைரக்ஷனும் இவன் படத்திட பேரும் அகே வைரே படத்துல பேர் அவளுடைய வைரம். இவன் படத்தை மீ ஹரக்கா எரும மாடு படத்துல பேர். இவனுக்கு படத்துக்கு பேரே வைக்க தெரியா கவர்ச்சியா? இவங்க வந்து சினிமா துறையில மேலையா போவாங்க. சரி, இதுல வந்து ரஞ்சன் ராமநாயக்கன் ஒருத்தன் படுத்துற பாட பாருங்களேன், முடியும் இல்லை அவன் தலையில. ஏண்டா பாடு சூப்பர் ஸ்டாரா இலங்கை சினிமாட சிங்கள சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஞ்சன் ராமநாயக்கன். அவன் படுத்துற பாடு டிக்டாக்லையும் சோசியல் மீடியாலையும். கொஞ்சம் திறமையை வச்சுக்கொண்டு இந்த அளவுக்கு பீத்து பிளாத்தி கொண்டு இருக்கிறாங்களே. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான திறமைசாலி. நாம் திறமைசாலிகளாக இருக்கலாம், உண்மையிலே டேலண்ட் இருக்கும். சில பேர் கரம் அடிப்பானுங்க, ஒரு சொட்ல எல்லாத்தையும் முடிச்சு ரெட்டையும் போட்டு பொட் பண்ணிட்டு கையை கழுவிடுவான். அவன்ட கலச பார்க்கணும். அதை விடுங்க, இந்த டோல்கி அடிப்பாங்க சில பேர். செம்ம விளையாட்டுக்காரங்க இருக்கிறாங்க, நம்ம கொம்பனி தெரியலாம் வேலைக்காரன் இருக்கிற அந்த மாதிரி 4 விரலை வச்சு அப்படி சுத்தி வளைச்சி எடுப்பாங்க. இதெல்லாம் மார்க்கத்துக்கு முறையான ஃபீல் தான். அவன்ட பிக்கப்பை பார்க்கணும். வியாபாரம் செய்யறான் ஒருத்தன், அப்படி பேசும்போது அப்படி வியாபாரம் அப்படி நாக்கு நுனியில வந்து நிற்கும். கேட்டா 4 பேருக்கு அவன் அப்படி என்ன செய்வான், நம்மளை நிக்க வச்சு நம்மட வச்சு அவன் வாங்கிடுவான். 1 கோடி ரூபாய் வச்ச கூட 100 ரூபாய் கொடுத்து எடுத்துருவான். அப்படி பேச்சு திறமைக்கு வியாபாரத்துல. இவங்களுக்கு அல்லாஹ் ஒரு அருள் புரிஞ்சு செல்வத்தை கொடுத்தோன்னே, கொஞ்சம் ஏசி வண்டியில கார்ல போனோடனே கீழே உள்ள ஒரு பிச்சைக்காரனோட பேசுவானா? சில பேர் யூடியூப்ல சம்பாரிச்சு வீடியோ போட்டு அதுல காசு வருமானம் வந்து அதுல BMW வாங்கி இருப்பாங்க. இவங்கள பார்க்கணும். திறமைன்றது ஒரு துளி அளவும் இருக்காது. ஆனா அந்த ஊடகத்துல நாடகம் ஆடி நடனம் ஆடி போய் பேசி இதுல ஏதோ அவன் திறமையை பார்க்கணும். யாரோடையும் பேச மாட்டான், கதைக்க மாட்டான். ஏன் இப்படி நடக்கிறோம்? நாங்கள் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுவின் அடியார்கள் என்பதை மறந்து ஏன் நடந்து கொண்டிருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, உதாரணம் எப்படி அள்ளி வருது என்று ரசூலோட வாழ்க்கையில. சில பேரை விருந்துக்கு கூப்பிட்டா போவாங்களா? வீடை பார்ப்பாங்க. யாரு கூப்பிடுறாங்க? என்னமாய் விருந்து? 5 ஸ்டார் ஹோட்டலா, சூப்பர் ஸ்டார் ஹோட்டலா, 7 ஸ்டாரா, ஏசி இருக்குமா ஹோட்டல்ல? அவங்களோட வீட்டில் கூப்பிடுறாங்களே, பாய் கூட இல்லையே, கூட்ட மாட்டாங்களே. அந்த கிளாஸ்ல தந்தா பிலால் வாசம் அடிக்குமே. துப்புரமான ஆக்கள் நாங்க, பிலால் வாசம் உள்ள அந்த கிளாஸ்ல நாங்க குடிக்க இயலவே. யாரும் கண்டவனும் வாய் வச்சிருப்பாங்களே. இப்படி பெருமை. துப்புரவுக்காக பார்த்தா ஒரு கணக்கு. இவங்க துப்புரவுக்காக பார்க்கறாங்க, தகுதி பார்க்கறாங்க, ஸ்டேட்டஸ் பார்க்கறாங்க. கிளாஸ், மிடில் கிளாஸா, லோ கிளாஸா, ஹை கிளாஸா என்பதை கவனிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் துஈது இலா திராஇன் அவ் கராஇன் லா அஜப்து. ஒரு ஆட்டின் விலாவையோ ஒரு காலையோ எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாலும் நான் அதை ஒப்புக்கொள்வேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆட்டிட விலாவை கொடுத்தாலும் சரி, காலை கொடுத்தாலும் சரி, அன்பளிப்பாக நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். வலவ் உஹுதிய இலைய திராஉன் அவ் குராஉன் லகபில்து. எனக்கு ஆட்டின் விலா பகுதியையோ அல்லது கால் பகுதியையோ விருந்தாக எனக்கு கொடுக்கப்படுவதற்கு அழைத்தால் அந்த விருந்து அழைப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றாங்க. விலாவை கொடுத்தா ஓகேங்க, கால் பகுதியை கொடுத்தா சுப்புக்கு தான் சரி. அதுல இறைச்சி சதை இருக்குமா? இருக்காது. அதை கொடுத்தாலும் நான் விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வேன் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏழைகளுக்கு கால் பகுதி தான் நாட்டிட கிடைக்கும், அதையும் நான் விருந்தா ஏற்றுக்கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கடா. எவ்வளவு ஒரு பணிவு அவங்களோட வாழ்க்கையில அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னு பாருங்க. சிலவங்க இருப்பாங்க பெரிய ஆக்கள், சின்னவனோட பேச மாட்டாங்க, சபைக்கும் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. சில பள்ளிவாசல்கள்ல பள்ளிவாசலுக்கு வரிசையில முன்னுக்கு வந்து சின்னவங்க நின்றாலும் அடிச்சு விரட்டுவாங்க, ஓடு வீட்டுக்கு ஓடு விரட்டுவாங்க. சிறுவர்களோடு கடும் போக்கோட நடப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரன் என்ன உமைர், அபூ தல்ஹா அவருடைய மகன் இறந்து போறாங்க. அந்த இறந்து போவாங்களே, கஃன் எல்லாம் செஞ்சு வச்சு மனைவி இல்லறத்துல எல்லாம் ஈடுபடுவாங்களே, அந்த உமைர் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கும்போது ரசூல் அபூ தல்ஹாவை சந்திக்க போனா. அந்த உமைர் கிட்ட நுஐர் என்ற ஒரு பறவை இருக்கு. அந்த பறவையை வச்சு அவர் என்ன செய்வார்? புறா வளர்க்குற பழக்கம் தெரியா? அது ஒரு விதமான பறவை. சில பேர் புறா வளர்ப்பாங்க பார்த்தீங்களா?
அவன் சாப்பிட்டிக்க மாட்டான், ஒல்லியாய்ப்பான். ஆனால் புறாக்கு சாப்பாடு கொடுப்பான், வெள்ளையும் பவல் ராவு அந்திக்கு. இப்படி புறா வளர்க்குற பழக்கம் இருக்கும். பறவைகளோட சில பேருக்கு நேசம் இருக்கும். இந்த சிறுவன் நுழைர் என்ற ஒரு பறவையை வச்சு விளையாடி கொண்டிருக்கும் போது வக்கான இதாஜா, வார்த்தையை பாருங்க, வக்கான இதாஜா ரசூலா எப்போது நம்முடைய வீட்டுக்கு வந்தாலும், எப்போது நம்முடைய வீட்டுக்கு வந்தாலும், யா அகால யா அபா உமைர், அபு உமைரே மா ஃபஅல நுகைர், உங்களோட நுகைர் பறவை குட்டி என்ன செய்து, ஒரு வார்த்தை, ஒரு செல்லமா ஒரு பேச்சு, ஒரு சின்ன பிள்ளையோட கொஞ்சிற ஒரு பேச்சு, அந்த புள்ள விரும்புற அந்த டாய், அந்த செல்ல பிராணி, அதை விசாரிக்கும் போது அந்த மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும். அந்த பணிவை, அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு எங்கட பெரிய ஆட்களுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, மனசும் இல்லை. என்ற ரெஸ்பெக்ட் போயிருமா. சின்னவனோட எல்லாம் விளையாட்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனஸ் சொல்றாங்க, நுகருன் கான யல்அபு பிஹி, இந்த நுகர் என்ற பறவையோட தான் உமைர் வந்து விளையாடி கொண்டிருப்பார். ரசூலா கேட்பாங்க. அப்ப அந்த பறவை வந்து மௌத்தா போகுது, செத்து போகுது. அப்ப ரசூலா என்ன ஆச்சு என்று கேட்டோன்னே உமைர் அழுத வண்ணம் சொல்கிறார், என்னுடைய பறவை செத்து போச்சு. ரசூலாம் அவரோட சேர்ந்து சேட் ஆகிறாங்க. அப்படியா, செத்து போச்சா, கவலைப்படுறாங்க. பிறகு உமைரே மௌத்தா போறாரு. எப்படி பணிவெண்டு பார்த்தீங்களா? எத்தனை பேர் நாங்கள் சிறுவர்களுக்கு சலாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். சலாம் சொல்லவில்லை என்ற எங்ககிட்ட ஒரு விதமான பெருமை இருக்குதா இல்லையா? சில பேர்ட்ட முகம் வாக்கும் அப்படிதான், சிரிக்கவே மாட்டாங்க, பார்த்தாலும் ரஃப்பான மூஞ்சி தான் இருக்கும். இவங்க இன்னும் உருக்குவாங்க பாருங்க, டபுள் ரஃப் ஆகும். சில பேர்ட்ட மூஞ்சி பார்க்கறதுக்கு சாந்தமாய்க்கும், வாயை திறந்தான்னு சொன்னா கடும் போக்கு. அவன் சாந்தமா இருக்கணும், இரக்கமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், பேசணும், கதைக்கணும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில செய்றாங்க. அடுத்தது எங்களோட பணிவை இழக்கிற மிக முக்கியமான இடம், இதோட முடிச்சு கொள்றேன். ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, மடையர்கள் நம்முடன் பேச வந்தால் அல்லாஹ்வின் அடியார்கள், அர் ரஹ்மானின் அடியார்கள் சலாம் சொல்லிட்டு விடை பெறுவார்கள். மடையர்கள் பேச வந்தால், இந்த மடையன் என்றா யாரு? மனுஷர்ல 4 வகைராக்கள் இருக்கிறாங்க. இதுல நாங்க எந்த கேட்டகரியில இருந்து நாங்களும் பார்த்துக்கொள்வோமா? பார்த்துக்கொள்வோம். ரஜுல், இது ஒரு பொதுவான பழமொழி, அரபு பழமொழி. அதுல 4 வகையா பிரிப்பாங்க. எப்படி? ரஜுலுன் யதிரி வ யதிரி அன்னஹு யதிரி, ஒரு மனுஷனுக்கு தெரியும், அறியக்கூடியவன், அவனுக்கு தெரியும் என்பதும் அவனுக்கு தெரியும். அவன் யாரு? ஃபதாலிக ஆலிமுன், அவன் ஒரு ஆலிம், அறிஞர். ஃபத்தபிஉஹு, அவனை நீங்கள் பின்பற்றுங்கள், அவன் சொல்றதை கேளுங்க. அவனுக்கு 4 விஷயம் தெரியும், அவனுக்கு தெரியும் என்றதும் தெரியும். இது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி ரஜுலு யதிரி, ஒரு மனுஷனுக்கு தெரியும், வலா யதிரி அன்னஹு யதிரி, ஆனா அவனுக்கு தெரியும் என்றது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் என்றது தெரியாது. ஒரு விதமான அப்பாவிதானே அவன், விஷயமும் இருக்குது, ஆனா அவனுக்கு தெரியும் என்றது தெரியாம வெகுளியா சுத்தி கொண்டிருப்பான். இந்த மாதிரி தான் ஃபதாலிக ஆஃபிலுன், இவன் பொடுபோக்காக இருக்கக்கூடியவன். ஃபநப்பிஹுஹு, அவனை கூப்பிட்டு அறிவிங்க, டேய் நீ விஷயம் உள்ள ஆளுடா, சும்மா இந்த மாதிரி கண்டமாய் சுத்தாதடா, விளக்கமா நடந்து கொண்டு சொல்லணும். இது ஹதீஸ் இல்ல, பழமொழி. அடுத்தது ரஜுலுன் லா யதிரி வ யதிரி அன்னஹு லா யதிரி, அவன் அறிவான், ஆனா தான் அறியாததை எனக்கு தெரியான்றதும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும், என்ன தெரியும்? அவனுக்கு தெரியான்றது தெரியும். ஃபதாலிக ஜாஹிலுன், இவன் ஒரு முட்டாள் பயல், உண்மையிலே தெரியாதால் தானே, தெரியான்றதும் அவனுக்கு விளங்குது. அப்ப அவன் என்ன செய்வான்? சைலண்டா தான் இருந்து கொள்வான். ஃபஅல்லிமுஹு, அவனை கூப்பிட்டு 4 விஷயத்தை சொல்லி கொடுங்க, அவன் அறியாதவனாக இருக்கிறான். இந்த முட்டாள்ல ஒரு மிகப்பெரிய முட்டாளான ஒரு மூடன் இருக்கிறான். அவன் யாரு தெரியுமா? ரஜுலுன் லா யதிரி, ஒரு மனிதன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. வலா யதிரி அன்னஹு லா யதிரி, அவனுக்கு தெரியான்றது அல்லாஹ்தானே அவனுக்கு தெரியாது. இவன் யாரு? ஃபதாலிக அஹ்மகுன், இவன் ஒரு மூடன். ஃபத்ருகுஹு, இவனை விட்டுருங்கப்பா, ஆபத்து. பலிபோதனாசக அனதுரு சாய்தாய், பிரவேசமேன் பரிஹரணயகரன மாதிரி, இவனை வந்து தொற்றாதீங்க, உங்களுக்கு ஆபத்து விளைவிக்க கூடும். இது ஒரு காண்டா மிருகமாகவும் மாறக்கூடும். கடிச்சு கொதறினாலும் கொதறிடுவாங்க. மூடனா இருக்கிறானா? இந்த அஹ்மக்கா இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூடனாக இருக்கக்கூடிய ஜாஹில்கள் வருவார்கள்.
வந்து பேசுவாங்க. பேசும்போது சலாம் ஒரு மடையம் வாரா, ஒன்று விளங்காத ஒரு முட்டாள் மூடன் வந்து அது இதெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவான், தெரிஞ்ச மாதிரி பேசுவான், தெரியும் அவனுக்கு தெரியான்றது தெரியாம பேசிக்கொண்டு இருப்பான். இவன் பேசும்போது நான் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏண்டா, அவன் என்னைய பார்த்து மூடன் அண்டுவான். என்னடா நான் இவ்வளவு பேசுறேன், பேசுறதே இவனுக்கு விளங்குது இல்லையா, அப்ப இவன் தான் மூடன், அவன் எனக்கு சலாம் சொல்லிட்டு வெட்டுவான். சலாம் சொல்லி போங்கண்டா. சில பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஒருத்தர் என்னோடய ஆர்கியூமெண்ட் பண்ணாரு, இந்த இஸ்ரேல்காரன் உற்பத்திகளை வந்து நாங்கள் புறக்கணிக்கணும் பண்ணாங்க. சாத்தியம் இல்லப்பா, அப்படி மார்க்கம் சொல்லலை. அவனோட சண்டை போடுறதா யாரோட எதிர்க்கணும் என்றது விதிமுறை இருக்குது, எல்லாத்தோடையும் நாங்கள் புறக்கணிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும், எனக்கு திடீரெண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம என்ன திடீரெண்டு சலாம் சொல்றாரு, அப்பதான் விலகு இவர் நம்மளை ஜாயிலன்னு நினைச்சு சலாம் சொல்றாரு போல. நானும் வாலைக்கும் சலாம்னு நிப்பாட்டிட்டேன். இப்படி நழுவி போறது இல்லை. அப்ப அந்த சலாம் சொல்றவன் தான் முட்டாளா தெரிவான். காலு சலாமாண்டா எப்படி சலாம் தெரியுமா? 28வது அத்தியாயத்தில் 55வது வசனம் சொல்லுது, வைதா சமிஉல் லஹ்வ அஅரலு அன்ஹு. வேடிக்கைகளை அவர்கள் கண்டால், வீணானதை கண்டால் கடந்து செல்வார்கள், அதுல மூழ்க மாட்டாங்க. கண்டதை பேசி கொண்டிருக்கிறாங்க, உண்மைக்கும் புரோசனம் இல்லை, மறுமைக்கும் புரோசனம் இல்லை, கடந்து போயிடணும். வகாலு, ஆனா நம்மளோட மிக்ஸ் ஆகி பேச வந்தா வகாலு சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? சலாமா இல்லை, லனா அமாலுனா, எங்கட காரியம் எங்களுக்கு, நம்மட நிலைப்பாடை நம்ம விளங்கப்படுத்தணும். இதுதான் நம்மட நிலைப்பாடு. வலக்கும் அமாலுக்கும், உங்கள் காரியங்கள் உங்களுக்கு, நீங்க சொல்ற விஷயம் இது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அது உங்களுக்குரியது சொல்லிட்டு சலாமுன் அலைக்கும், அதுக்கு பிறகுதான் சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் லா நப்தகில் ஜாஹிலீன், நாங்கள் மூடர்களை விரும்ப மாட்டோம் என்று சொல்லி அதுக்கு பிறகு இதை சொல்லிட்டு தான் போகணும். சும்மா சலாம் சொல்லிட்டு போறது இல்லை, விளங்கப்படுத்தி விளக்கத்தை சொல்லி. சலாம் என்றால் என்ன அர்த்தம்? வெறுமனே அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை மட்டுமல்ல, அமைதி, பணிவு, தாழ்வு, அவனோடு விதண்டாவாதம் செய்யாத நிலையில், அவனோடு சர்ச்சை செய்யாத நிலையில், தேவையான அவசியமான விளக்கங்கள் கொடுத்த நிலையில், பிறகு சண்டை சச்சரவாக அதை மாற்றாமல் சலாத்துடன் ஒதுங்கி செல்வது என்பது இதன் அர்த்தம். இப்படி போகணும். இவர்கள் யாரு? பெருமை அடித்துக் கொண்டு தான் பேசுற பேச்சில் பிடிவாதமாக நிற்கக்கூடியவர்கள் அல்ல. தான் சொன்ன விஷயத்தில் நியாயத்தை எடுத்து சொல்வார்கள். அடுத்த தரப்புக்கு விளங்கலையா, அஸ்ஸலாமு அலைக்கும், சமாதானமா ஒதுங்கிடுவோம் என்று இருக்கக்கூடிய அடியார்களாக இருப்பார்கள் என்று வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரசூல் ஒரு மையவாடியை கடந்து போறாங்க. ஒரு பெண்மணி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி மையத்தை வச்சு கொண்டு கபரு கிட்ட ரொம்ப அழுது கொண்டு இருக்கிறாங்க. தெரிஞ்ச செய்தி தான் உங்களுக்கு. ரசூலா சொல்றாங்க, இத்தகில்லாஹ வஸ்பிரி, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையா இரு அப்படி என்றாங்க. அந்த பொம்பளை சொல்லுது, இலைக்க அண்ணி, ஓ வேலையை பார்த்து கொண்டு நீ போ. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைன்னக லன் துஸப் பி முஸீபத்தி, எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கலையே, நீங்க வந்து வாய் போடுறதுக்கு உங்க வேலையை பார்த்து கொண்டு போங்க. யாருக்கு? இதே நம்ம ஹஸ்ரத் பள்ளியில ஹஸ்ரத்துக்கு சொன்னா, ஏய் ஜுப்பாவை இப்படி தூக்குவாரு. யாருக்குடா சொன்ன தலப்பாவை கட்டுவாரு. என்ன பார்த்து உலமாக்கள் உலமாஹு வரசத்துல் அன்பியா, ஹதீஸே இல்லது. உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் இப்படியா அவமதிப்பாக பேசுவது? நான் சாபம் இடுவேன். அந்த காலத்தில் விட்டாங்க, நமக்கு சாபம் சொல்லி எல்லாம் மிரட்டினாங்க. நாங்க தௌஹீத சொல்லும் போது ஆதாரத்தை வச்சோம், அடங்கிட்டாங்க. இப்ப இருக்கிற உலமாக்கள் கொஞ்சம் படிச்சு தான் வராங்க, கொஞ்சம் அவங்களோட உள்ளம் விரிவடைஞ்சிச்சுன்னா நேர்வழியை பிரச்சாரம் பண்ணுவாங்க நமக்கு பதிலா, இன்ஷா அல்லாஹ். ஆனா ஒரு காலத்துல எப்படி கெத்து காட்டினாங்க, அந்த மாதிரி வீண் கெத்து, வீணா போன கெத்து எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டவில்லை. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னா, டேய் நான் அல்லாஹ்வின் தூதர் ஒரு அட்வைஸ் பண்றேன், எனக்கு இப்படியா பேசுறா என்று கூட கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போனாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பெண்மணிக்கு இது அல்லாஹ்வின் தூதர் என்று தெரியல. பின்னாடி வந்த ஒரு சஹாபி சொல்றாங்க, யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேச, அல்லாஹ்வின் தூதர் கிட்ட தான் சொன்னா. அந்த மனுஷி அந்த மையத்துல கபர்ல வைக்கிற அழுதை விட்டு ரசூலாவை தேடி ஓடி வராங்க. வந்தா மெய் பாதுகாவலர்கள் யாரும் இல்லை, வெறுமனே ரசூலாவுடைய வீடு வெறுமையா தான் இருக்குது. அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க யாருன்னு தெரியா, லம் ஆரிஃபுக, நீங்க யாருன்னு நான் அறியாத நிலையில் சொல்லிவிட்டேன் அப்படி என்றாங்க. ரசூலா சொல்றாங்க, அந்த நேரத்தில் அழகான ஒரு அறிவுரை, அப்படியா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு 4 பேர் முன்னுக்கு என்ன இழிவுபடுத்திட்டு இப்ப வீட்டுக்குள்ள வந்து தனியா மன்னிப்பு கேளு, இப்படி சொன்னாங்களா? அப்படிதான் நாம சொல்லுவோம். ரசூலா சொன்னாங்க, இன்னம ஸப்ரு இந்த சிதுமத்தில் ஊலா, இந்த சபர் என்பது ஆரம்ப நிலையில் வரக்கூடிய ஒன்று, பொறுமை.
ஞானம் பிறந்த பிறகு பொறுமை சரி வராது. ஞானம் பிறப்பதற்கு முன்பதாகவே பொறுமை இருக்க வேண்டும், ஆரம்ப நிகழ்வில் இருக்க வேண்டும் என்று அழகான ஒரு அட்வைஸ் பண்ணி மேட்டரை ஓவர் பண்ணிட்டாங்க. பிடிவாதம் பிடிச்சு தம்பி தண்ணி கொண்டாங்க. சரியா? இந்த நிலையை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இறுதியாக ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு கிராமவாசி வராரு. வந்து ரசூல் ஒரு ஒட்டகத்தை அவர் பள்ளி வாசல்ல ஒரு தூண்ல சாச்சிட்டு ரசூலா கிட்ட வந்து சஹாபாக்கள் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயுக்கும் முஹம்மது, உங்கள முஹம்மது யாரு? எப்படி வார்த்தை? உங்கள முஹம்மது யாரு? நாங்க போயிட்டு ஜமியத்துல் உலமால அந்த ரிஸ்வி யாரு அங்க ரிஸ்வி கேட்டா அப்படி முஃப்தி சொல்லாம ரிஸ்வி என்றாலே விலகாது யார் இல்லையா? ரிஸ்வி முஃப்தி என்று சொல்லி பலவி சும்மா ரிஸ்வி யாரு விலகுமா? விலகாது. முஃப்தி என்றது பேராவே ஆக்கி விட்டாங்க. கடைசியில் அவட வாப்போட பேர் முஃப்தி என்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. பாத்தீங்களா? அப்படிடா அந்த ஐடென்டிபிகேஷன் கொடுக்கணும். அங்க போய் ரிஸ்வி யாருன்னு கேட்டா அவனே கேட்பான், ஜமத்துல யார் அது எங்களுக்கு தெரியாது, அப்படி யாராவது இருக்கிறான்னு கேட்பாங்க. அந்த பட்டம் பதவியை சொல்லணுமா? இப்படி நிலைமை. இப்ப ஐயுக்கும் முஹம்மது, உங்கள முஹம்மது யாரு? ரசூலா என்ன செஞ்சு கொடுக்கிறாங்க பள்ளிவாசல்ல? வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகியுன் பைன லஹ்ரானைஹிம், மக்களிடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டு இருந்தார்கள். சாஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் இருக்க சாஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபகுல்னா ஹாதர் ரஜுலுல் அபியலுல் முத்தகியு, அந்த வெள்ள மனுஷன் இருக்கிறாரு, வெள்ள மனுஷன். சஹாபாக்கள் மத்தியில வெள்ளன்னு சொல்றா எப்படி வெள்ளையா இருந்திருப்பாங்க ரசூலுல்லாஹ். அந்த வெள்ள மனுஷன் இருக்கிறாரு சாஞ்சி கொண்டு, அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பணிவை பாருங்களே, 4 பேர் முன்னாடி யார் அல்லாஹ்வின் தூதர் என்று தெரியாத அளவுக்கு ஒரு நிலை அடையாளப்படுத்துறதுக்கு கலரை தான் சொல்றாங்க, உடம்பு கலரை, ட்ரெஸ்ஸை சொல்லல, உடம்பு கலரை தான் சொன்னாங்க. அரபிகள் வெள்ளை நிறம் தான், இவர் ரொம்ப ஓவரா நிலம்ன்றதுனால அங்க இருக்கிறவர்கள் ரொம்ப வெள்ளையா இருக்கிறாரு அவர் தான் என்றாங்க. வித்தியாசம் தெரியல. இப்படி வாழ்ந்து பழகுங்க, இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையில. இதுதான் பணிவு. ரசூலாக்கு ஒரு ட்ரெஸ் ஏற்பாடு செஞ்சு விடுற பெரிய மேட்டரா? ட்ரெஸ் உடுக்காத ஆளா? வசதியா வாழ்ந்தவரா இல்லையா? பிறகு அவர் வந்து சொல்றாரு, அவருடைய வார்த்தையை பாருங்க. ஃபகால லஹு ரஜுலு இப்னு அப்துல் முத்தலிப், அந்த மனிதர் சொல்கிறார், அப்துல் முத்தலிபின் மகனே, இவர் அப்துல் முத்தலிப்ட மகன் இல்ல, ரசூலா அப்துல்லாஹுடைய மகன் தான். அந்த பரம்பரையை சொல்லி சொல்றாங்க, அப்துல் முத்தலிபின் மகனே. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது அஜப்துக, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன், என்ன விஷயம்? ரொம்ப ஒரு தாறுமாறா தான் வருது. ஃபகால ரஜு இன்னி சாயிலுக ஃபமுஷத்திதுன் அலைக ஃபில் மஸ்அலதி ஃபலா தஜித் அலைய ஃபி நஃப்ஸிக, நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பேன், கொஞ்சம் கடுமையா தான் கேட்பேன், ஆனா கோபப்படையலாம். ரசூலா கிட்ட ரசூலா வந்து இப்படி உருக்கி இருந்தாங்கன்னு வைங்க, அந்த ஆள்கிட்ட களத்து சீவப்பட்டிருக்கு. இவ்வளவு கவனமா ரசூலை ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்கன்னு பாருங்க. மனுஷன் என்ற வகையில கோபம் வரும் தானே, சைலண்டா இருக்கிறாங்க. ரசூலா சொன்னாங்க, சல் அம்மா பதாலக்க, உங்களோட உள்ளத்துல என்ன ஒதுக்கிதோ அதை தாராளமாக கேளுங்க. அதுபோல அவர் சில கேள்விகளை கேட்கிறாரு. எப்படி அந்த கேள்வி ஒன்றை சொல்றேன், டைம் போகுது. ஃபகால அஸ்அலுக பி ரப்பிக வ ரப்பி மின் கபலிக அல்லாஹு அர்ஸலக இலன்னாசி குல்லிஹிம், உங்கள் இறைவன் பொருட்டால், எனது இறைவன் பொருட்டால், அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ்வை சாட்சியம் வைத்து சொல்லுங்கள், மொத்த மனித குலத்துக்கும் அல்லாஹ் தான் உங்களை அனுப்பினானா? டவுட் பண்ணி கேட்கிறாரு. ரசூலா சொல்றாங்க, அல்லாஹும்ம நஅம், அல்லாஹ்வை சாட்சியா வைத்து சொல்கிறேன், ஆம். அனஸ்அதுக பில்லாஹி அல்லாஹு அமரக அன் நுஸல்லி ஸலவாத்தில் ஹம்ஸி ஃபில் யௌமில் வல் லைலதி, அல்லாஹ் மீது, அல்லாஹ்வை சாட்சியம் வைத்து சொல்லுங்கள், அல்லாஹ் தான் இரவுகளிலும் பகல்களிலும் ஐவேளை தொழுகை தொழ வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானா? அல்லாஹும்ம நஅம், ஆம். அல்லாஹ் தான் அல்லாஹ்வை சாட்சியா வச்சு சொல்லுங்கள், அல்லாஹ் தான் நோம்பு ரமலான் மாசத்துல ஒவ்வொரு வருஷமும் பிடிக்க சொல்லி உங்களை அல்லாஹ் சொல்லி அனுப்பினானா? ரசூல் அல்லாஹும்ம நஅம், அல்லாஹ்வை சாட்சியா வச்சு சொல்றேன், ஆமா. எங்கள்கிட்ட தெரிஞ்ச விஷயத்தை கேட்டா, உனக்கு இது கூட தெரியா மடப்பெயர், போயிட்டு படிச்சுட்டு வா சொல்லுவோமா இல்லையா? தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்டா எத்தனை வாட்டி சொல்றது, இங்க வா இங்க வா, இதுக்காக ஸ்பெஷல் கூட்டம் உனக்கு சொல்லுவோமா இல்லையா? நம்ம குழந்தை கூட
தெரியாதது திருப்பி திருப்பி கேட்டா, டேய் மடப்பயலே எரும மாடு, உனக்கு விளங்காது, உனக்கு ஏறாது, நீ தேறவே மாட்டாய். இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு மிகவும் பணிவானவர்களாக நம்ம நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகணும். அதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு, இது அர் ரஹ்மானுடைய அடியார்களோட முதல் பண்பு. இன்னும் பல பண்புகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிர் தவானா.